கதிரண்ணே, உங்களுக்கு எத்தனை பூக்கி இருந்தாங்க? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பூக்கி ஃப்ரெண்ட்ஸ். பூக்கி ஃப்ரெண்ட்ஸ். ஜென்சி கிட்ஸ் கூட தான் இருப்பேன் எப்பவுமே. நீங்க ஜென்சி கிட்ஸ். அதான் கூட இருப்பேன்னு தானே சொன்னேன். நான் ஜென் ஆல்ஃபா. குழந்தைங்களான்னு கேட்க. இல்லை நான் தான். நடிச்ச மாதிரி தெரியல, ஏதோ நிறைய பேர்ட்ட பேசி அந்த மாதிரி தான் இருந்தது. வழக்கமா அதாங்க நடிச்சாரு. நடிச்சா மாதிரி தெரியலன்றீங்க. நீங்க எதுக்கு இவங்கெல்லாம் ப்ரொமோட் நீங்க ஏன் நீங்க அதான் கேட்க வந்தேன். பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்? நாங்க 3 பேர் கிளம்புறோம். தெரிஞ்சு போச்சியா அஜய்? தனுஷா என் உயிரின் ஒரு ஐடி கமெண்ட் பண்ணோம், எது போட்டாலும் அது இவர் தான் நினைக்கிறேன். அது அவர் ஐடியிலே போட்டுக்கிறாரு. இல்ல, தனுஷா என் உயிரே உடலே எல்லாமே, அது அந்த ஐடியா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். இல்ல இல்ல இனிமே தான் ஆட்டமே இருக்கு, பேசுங்க. ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்தீங்க அப்படினாலே ஸ்கிரீன் ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. இந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே தான். இது எப்ப பாத்தீங்க? அப்ப லவ்வே பண்ணதில்ல வாழ்க்கையில? அதுவும் இல்ல, லவ்வே பண்ணது இல்லையா? இவ்வளவு நேரம் பண்ணிந்தியாப்பா. ஃப்ளோட்டிங் ஆனா கூட பரவாயில்ல, ஃப்ளோட்டிங் ஆகுது, ஜொல்லா ஊத்துது. எங்க கப்பல் எத்தனை கிளம்புறதுன்னு தெரியல. நம்ம மறக்க முடியாத பிப்ரவரி 14. எல்லா பிப்ரவரி 14 மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீ ரிலேஷன் பண்ணிக்கலான்னு பாக்குற. அதான் நன்றி, கண்டிப்பா நடக்காதுப்பா. வணக்கம் பூக்கி டீம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பூக்கின்ற டைட்டில் வந்து அதுக்கு என்ன மீனிங் எல்லாமே வந்து எல்லாருக்குமே இப்போ இருக்க ட்ரெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பூக்கின்ற ட்ரெய்லர், ஐ மீன் கட்டு, ப்ரோமோ கட்டு எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். என்ன அவர்கிட்ட இருந்து சிரிக்க ஸ்டார்ட் பண்றீங்களா? கேட்கவா? பூக்கி அப்படின்ற படம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், படம் எடுத்திருக்கிறீங்க. எங்க இருந்து அந்த ஃபைட் சீன்லாம் நிறைய வந்து பார்த்தேன், 2 பேர் ஃபைட் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பூக்கி பூக்கின்னு சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எங்க இருந்து பிடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டை போட்டுக்கிற டயலாக் வந்து டே டு டே லைஃப்ல நடக்குது. ஆமா, பல காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப ஈஸியா ரிலேட்டபிளா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரும். இன்னைக்கு காலையில சார் இன்டர்வியூல சொன்னாருன்றதுனால நான் சொல்றேன். சார் வந்து இன்டர்வியூ வரதை சொல்லாம வந்துட்டாரு அவங்க வீட்டுல இருந்து. அப்போ வந்து மேடம் வந்து கேட்டப்போ சாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இவங்க கோச்சுக்கிறதும் அதுக்கு சாரி கேட்கறதும் ஒரு நார்மலான டே டு டே லைஃப் நிகழ்வு தானே. அதுதான் ப்ரோமோலையும் அப்படியே ஃபைட் பண்ற மாதிரி தள்ளிட்டு பண்ணோம். ஸோ கதிரண்ணே, உங்களுக்கு எத்தனை பூக்கி இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 6 7. உங்களுக்கு எப்படி தெரியும்? நிறைய இருப்பாங்களே ஆள் பார்த்து. ஐ மீன் கன்ஃபார்மா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஜாலியா பேசுறது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பூக்கி ஃப்ரெண்ட்ஸ். பூக்கி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க அவங்க? என்ன சொல்லுவாங்க? நல்லா பண்ணு, நல்ல படமா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோடனே வந்து நல்ல படமா பண்ணு அப்படின்னு. ஆமா, கேட்க மாட்டாங்க. அப்ப இது வரைக்கும் நான் பண்ண படம் என்னடா அப்படின்னு கேட்க இல்ல எல்லாமே நல்ல படம், இன்னுமே நல்ல படமா பண்ணோம். அப்படி ஒரு படம் தான் பூக்கி அப்படின்னு சொல்லி அதுவும் அவங்களே சொல்லிடுறாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜாலியா இருப்போம். இப்போ எப்படி சொல்றது, எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேச முடியாது இல்லையா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்போம். சரி, இவரு கூட என் ஃப்ரெண்டு தான், அடிக்கடி நான் கால் பண்ணி பேசுவேன். ஓகே. தனுஷா, நீங்க எதுக்கு நீங்க உங்க எல்லாம் ப்ரோமோஷன் நீங்க ஏன் கேட்க வந்தேன். எப்பவுமே கோயிலுக்கு போவாங்கல்ல சில பேர், படம் ரிலீஸ் அப்ப அந்த மாதிரி கேட்டாரு. ஆமா, இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். சரி கேளுங்க, கேட்க விடுங்க. எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன் நான்? சரி, அப்படி கேட்க மாட்டேன், அப்படி டைரக்டா கேட்க மாட்டேன். சரி சரி. ஓகே. சோ பூக்கில வந்து நடிச்சிருக்கீங்க, அதனால உட்கார்ந்திருக்கீங்க. ஓகேவா? சோ இவங்க எல்லாரும் ப்ரோமோஷனுக்கு வராங்க, நீங்க எதுக்கு வரீங்க? ஏன் எனக்கு ஆல்ரெடி இருக்குன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்? நாங்க 3 பேர் கிளம்புறோம். தெரிஞ்சு போச்சியா அஜய்? பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்? பூக்கடை பூக்கடையா? நான் பூவா? பூக்கடையா? பூக்கடைக்கார மாமா. ஆமா. ஓகே. இல்ல அஜய், எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர்தான் வந்து அந்த ஒவ்வொரு ஆட்டி நம்ம கண்டென்ட் ரிலீஸ் பண்ணும்போது கவிதை மாதிரி அப்படின்னு ஒரு இதுல ஒரு ஐடியில வராருல, தனுஷா என் உயிரின் ஒரு ஐடி கமெண்ட் பண்ணோம், எது போட்டாலும் அது இவர் தான் நினைக்கிறேன். அது அவர் ஐடியிலே போட்டுக்கிறாரு. இல்ல, தனுஷா என் உயிரே உடலே எல்லாமே, அது அந்த ஐடியா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். இது பூக்கிக்கான இன்டர்வியூ தான். ஆமா,
ஓகே சோ இப்போ பொதுவா தனுஷா ஃபேன் தான் நீங்க? தனுஷா ஃபேன் Super, ஃபேன் super. தனுஷ் ஃபேன் தனுஷா Okay, okay, light, okay. தனுஷா fan, தனுஷா அவன் fan. Army. எல்லாமே. சரி புகைதா இரு Fire இல்ல இல்ல extinguisher. இனிமேதான் ஆட்டமே இருக்கும், பேசுங்க. ஏய் அவர் எதுவும் பேசுறது இல்ல, கிடையாது, ஆமா. ஃபேனா இருக்காரு. பொதுவா வந்து ஹீரோயின்ஸ்க்கு தான் ஸ்கிரீன்ல வந்தா எல்லாரும் வந்து விசில் அடிப்பாங்க. சரி ஆனா இப்போ உங்களை பார்த்தனே விசில் ஏங்க, அடிக்கணும்னு தோணுது. அவங்க தாங்க ஏன் ஹீரோயின் இந்த என்னங்க படத்துல. புரியலைங்க. என்ன ஒரு சொல்ல வராரு? உள்ள இருந்து மனசுல விசில் அடிக்குது, உங்க சத்தம் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க மைக் எங்க வைங்க? ஏய், இருப்பா. உங்களுக்கு ஏன் இப்படி உங்களுக்குலாம் இவ்ளோ இதாகுது என்ன பத்தி நாங்க ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்கோம். ஆமா. அவர் என்னென்ன என்ன பிக்கப் லைன்ஸ் வச்சிருக்காரு எல்லாத்தையும் சொல்லிருக்கோம். சொல்லுங்க நீங்க நாங்க வரிசை எண்ணிட்டு மட்டும் வரோம். சொல்லுங்க. 1 பேசாம நம்ம வந்து வெளிய வச்சு இன்ட்ரோ எடுத்துருவோமா? அது- நாங்க வெளியே போயிடுறோம். வெளியே வச்சு இன்டர்வியூ. நீங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்தீங்க அப்படின்னாலே ஸ்கிரீன் ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. இந்த அவங்களோட எப்போ- ஃபர்ஸ்ட் படமே தான். இது எப்ப நீங்க பாத்தீங்க? எப்போ அவங்க நாங்களும் screenல காதல் டைரி ஆ, அண்ட் நீங்க பண்ண யூடியூப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் பாத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. எனக்கு புரிஞ்சு போச்சு. ம். இப்போ 8 பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. இவர் ஃபர்ஸ்டே வந்துட்டு இவர் உட்கார வச்சாங்க 8வது. அது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. சரி இப்போ பார்த்துட்டு வந்து பிக்கப் லைனா போடலான்னு கரெக்டா? இல்ல ஆல்ரெடி வந்து இப்ப கூட ஹார்ட் பீட் வந்து ஐயோ ஹார்ட் பீட்ல அவங்க எனக்கு இல்லையே, அது ரொம்ப- வேற வெப் சீரிஸ். இல்ல டப்பு டப்புன்னு தான் தெரியுது. நான் வேற சொல்ல வரல. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. இல்லப்பா நீ கேட்டு ஏய், போப்பா. இவரே பேசுங்க நீங்க. இல்ல, இல்ல, வேண்டாம். கேட்டு நீங்க எல்லாம் அதான் கொஞ்சம் ஒண்ணு. கண்ணு வைக்கிறீங்க. ஆமா. வேற யாரும் நாங்களா? இருப்பாங்க. பாத்துருக்கும் போது கண்டதா இருப்பாங்க. என் கைய கூட இப்படி வைப்பனே. கையை வச்சு பாப்பீங்களா ஒரு இடத்துல? வைப்பேன். யா மார்கன் படத்துல ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பூக்கில என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க? ஜாலியா ஃபைட் பண்ணிட்டுலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலா அந்த படத்துல வந்து எனக்கு வந்து பெருசா இமோட் பண்றதுக்கான இது கிடையாது. ஸ்கோப் வந்து கிடையாது. பேசிக்கலி கிடையாதா? எஸ் அப்படியே சைலண்ட். ஐ மீன் மேக்ஸ் அழுதேன், கோவப்பட்டேன் அப்படிங்கிறத தாண்டி அது கேரக்டராகவே இன்னும் கொஞ்சம் ரொம்ப சட்டிலான கேரக்டர். ப்ளே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் லியோ சார் வந்து கரெக்டாக கைட் பண்ணிட்டாரு. சட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சட்டிலாக இல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டும் எமோட் பண்ண வைக்கிற மாதிரி. இந்த படம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். என் கேரக்டரை விட்டு கூட கணேஷ் சரியா கைட் பண்ணல. என்ன சார்? எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்னா லியோ சரியா கைட் இல்ல, பண்ணாருன்னா இந்த சரியா கைட் கேரக்டர் பண்ணல. வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் சார். அந்த கேரக்டருங்க. அது அப்புறம் வரும் சார். ஆமா. Character இல்ல அதாவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடக்கமா இருக்க ஒரு பையன் ஒரு ஓப்பன் அப்பா பண்ணுவாங்கல்ல ஒரு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் இந்த பூக்கி கேரக்டர் அவர் பண்றது. அப்படிங்கிறதால இவங்க 2 பேருக்குமே அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா இவர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது வந்து நடிச்ச மாதிரி தெரியல. ஏதோ நிறைய பேர்ட்ட பேசி அந்த மாதிரி தான் இருந்தது. வழக்கமா நல்லா தாங்க நடிச்சாரு. கரெக்ட் தான். நடிச்சா மாதிரி தெரியலன்றீங்க. ரொம்ப யதார்த்தமா யதார்த்தமா இருக்கு. இருந்துச்சு. அது கேரக்டரா வாழ்றாரு அப்படின்னு. வாழ்ந்திருக்காரு நிறைய. ஆமா. கரெக்ட் தான். அவரோட வாழ்க்கையில இருக்க நிறைய இருக்குல்ல. எத்தனை பேர் டேட் பண்ணி வாழ்ந்திருக்கு. எத்தனை எத்தனை பேர் எத்தனை பேர் கூட அதுக்கு வாழ்ந்தீங்களா? சொன்னாரு, 3வது குடும்பமோ 4வது குடும்பமோ ஏதோ interview. ஆமா. 2வது குடும்பம் சார். 2வது குடும்பம். அவருக்கு நான் ஷூட்டிங் தெரியாம வரும்போது என்ன ஆமா ஷூட்டிங் வழக்கமா ஸ்பாட். வீட்டை விட்டு வேலைக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ம். ஆஃபீஸ்க்கு போனாலும் எங்கே போனாலும் எனக்கு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறதுக்காக நான் 2வது குடும்பம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டேன். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஐயோ இப்ப இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அவர் நினைச்சிருக்காங்க. ஆமா இல்ல இல்ல அவருக்கு தேவையான நாங்க விஷயம் வந்து கிடைக்குது இல்ல. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனருங்க இது. அததான் அவர் அப்படி சொல்ல வர்றாரு. அவர் கேட்டது ஒரு கேரக்டர் பத்தி. ஆனா ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். அதெல்லாம் இல்ல, அடுத்த கேள்விக்கு போங்க. இது எப்படின்னா சின்ன ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, சின்ன வீடு பெரிய யார் வேணா வந்து பார்க்கலாம். சின்ன யார் வேணா வந்து பார்க்கலாம். பார்க்க முடியாது. தியேட்டருக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்து பார்க்கலாங்க. யார் வேணா எப்படி பார்க்க முடியும்? நீங்க டிக்கெட் கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. உங்களுக்கு நான் டிக்கெட் தரேன். காசு கொடுத்தா டிக்கெட் விடுவேன். அப்படி இல்லைங்க. இந்த படம் வந்து காசு கொடுக்காம அண்ணன் எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் இல்ல, உங்களுக்கு தரேன். எனக்கு தெரியும். ஆமா. எல்லாத்துக்கும் கிடையாது. நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வருவீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே. எல்லாரும் இதையே சொல்றீங்க. பிரேக்கப் ஆயிருக்கா? ஆயிருக்கு. ஆனதுலயே. ஆனது இல்லையா? ம். என்னங்க அப்ப டிக்கெட் அப்ப பொய் சொல்றீங்க. அப்ப அவர் கரெக்டா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லண்ணே கல்யாணம் ஆகல. அப்ப லவ்வே பண்ணதில்ல வாழ்க்கையில. அதுவும் இல்லைங்க. ஏய். லவ்வே பண்ணது இல்லையா? இவ்வளவு நேரம் பண்ணிந்தியாப்பா? ஆ, என்ன என்ன எம்ஜே சூர்யா மாதிரி ஆன்னு. பா. ம். சொல்லுப்பா. okay. So, இப்ப உங்க 4 பேருக்கு வந்து இப்ப வந்து பிப்ரவரியில படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களால இப்ப கதிரன் உங்களுக்கு தான் கேட்கிறேன். மறக்க முடியாத பிப்ரவரி 14 என்னது? எல்லா பிப்ரவரி 14 மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்? உன்ன மாதிரி தான் நானும் என்ன மாதிரி நான் சிங்கிளா இருக்கேன்ப்பா. சிங்கிளா இருக்கீங்களா? இல்ல நம்ப முடியல. நீ சொல்லும்போது நாங்க நம்பணும்ல. நாங்க சொல்லுவோம் மட்டும் நீ நம்ப மாட்டேன். நான் சிங்கிள் தானே. ஆமா அதே மாதிரி தான் நானும் சிங்கிள் தான்.
ஐயா உங்களோட கரெக்டா February 14 தான் பண்ணலாம்னு நினைப்பேன். ம். February 2 புட்டுன்னு போயிடும். அப்புறம் போட்டி நான் அதை நினைச்சு புலம்பின்னு இருப்பேன். பிப்ரவரி போட்டு என்ன யாரும் தனியா ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அதான் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள மாதிரியே இருக்கான் அவன். ஐயா உங்களுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி வந்த அந்த அளவுக்கு February இருந்திருக்கு என் வாழ்க்கை. ம். பிப்ரவரியில வந்து ஒரு எந்த வருஷமே நடந்தது. பெரிய ஓகே அது ஓகே புரியுது. படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம் தான் பட் ஜென்ரலா எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையா? எனக்கு கல்யாணம் பிப்ரவரியில தான் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் நடந்து போக முடியல. லவ் லாக் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே பிப்ரவரியில தான் நடந்துச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு அதான் எனக்குமே படம் ஃபெப்ல okay. ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து நிறைய பிப்ரவரி வந்து கடந்து போயிருக்கேன். பட் இந்த பிப்ரவரி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷல். ஆமா அவங்கள மீட் பண்ணிருக்கேன்ல. ஸோ ஓ எனக்கு நீங்க உங்கள வச்சு சொல்றீங்களா? ஆ, நான் நீ எனக்காக உன்னை வச்சு சொல்றதுக்கு தானே எங்க எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டேன். First நீ சொல்லிருக்கலாம். அதுதான். ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நீ ரிலேஷன் பண்ணிக்கலாம்னு பாக்குற. ரிலேட் பண்ணலாம். நடக்குமான்னு தெரியல. ஹலோ நன்றி கண்டிப்பா நடக்காதுப்பா. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பயங்கர பிஸி ஆயிடுவாங்க. பெரிய ஹீரோயின் ஆயிடுவாங்க. வாட்டி சொல்லிட்டீங்களா? நல்லது தானங்க சொல்றேன். இல்ல, already சரி, பெரிய சொல்லுங்க. heroine தான். நல்லா இல்ல இருக்கு. உன் மனசுல சொல்ல மக்கள் மனசுல சொல்றேன். பெரிய ஹீரோயின் ஆகி வேற லெவல் போவாங்க. ஏன்னா அந்த நான் வந்து டப்பிங் அப்போ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. இந்த மாதிரி பண்ணல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இவங்க 2 பேர் படத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது இந்த 2 கேரக்டர் உங்க மைண்ட்லயே இருக்கும். ஓகே. ஸோ பூக்கின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பூக்கின்னு என்ன நினைச்சு வச்சிருந்தீங்க? பூக்கின்றதா? பூக்கி. பூக்கி எனக்கு தெரியுங்க. நான் ஜென்சி கிட்ஸ் கூட தான் இருப்பேன் எப்பவுமே. நீங்க ஜென்சி கிட்ஸ் பயந்துட்டேன். அதான் கூட இருப்பேன்னு தானே சொன்னேன். Okay. நான் ஜென் ஆல்பா. உங்க குழந்தைங்களான்னு கேக்குறேன். இல்ல நான் தான். அஜய் உனக்கு எனக்கு 2 வயசு தான் டிஃபரெண்ட். நிஜமாவா? ஆமா நான் 22வது 20 அவ்வளவுதான். ஆமா. இல்ல பூக்கின்ற வேர்டு தெரியும். ம். ஸோ அது வந்து அந்த டியர் டார்லிங் அந்த மாதிரி ஒரு செல்லமா கூப்பிடுற ஒரு பேர் பூக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா? அதுதான். செல்லமா வந்து ம். நீங்க வேற ஏதாவது யோசிச்சு செல்லம் வச்சிருக்கீங்களா? கூப்பிடுறதுதான். ஆமா, அவர் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாரு. நீங்க ஆமா. அவர்ட்ட கேட்டுருங்க என்னன்னு. இல்ல சரி சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல. இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. சொல்லுங்க. பூக்கினா என்ன? இல்ல தனுஷா அப்படின்னாலே பூக்கி தானே அப்படி சொல்ல. ஓகே ஓகே ஓகே. என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் இது உட்கார இல்லைங்க. முடியலையா? கொதிக்குது. இல்ல இல்ல கோச்சிக்குதான். அஜய் இது ஃப்ளோட்டிங் ஆனா கூட பரவாயில்ல. ஃப்ளோட்டிங் ஆகுது. ஜொல்லா ஊத்துது. எங்க கப்பல் எத்தனை கிளம்புறதுன்னு தெரியல நம்ம. அதனால அவங்க மட்டும் லைஃப் ஜாக்கெட் மாதிரி அந்த தலையில வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா நான் அவங்க உங்களுக்கு கலாயம் வச்சிருக்கேன். ஆமா. புரிஞ்சிரும். ஸோ விஜயாண்டனி சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தை வந்து எல்லா ஊருக்கும் அவர் தான் தனியா இருந்து பார்த்துருக்காரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? ரொம்ப ஜாலியான ஆள். ஒர்க்ல எப்படி அவர் எல்லா படத்துலயும் ஜாலியா ஜாலி இல்லைன்னு இல்ல. அந்த நேரத்துக்கு ஒரு தேவை இருக்கும் இல்லையா? நேரத்துக்கான தேவைன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாகோலிக்குனா தண்ணி குடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி. நாங்களா எப்பா உலகத்துல போறது எல்லா மனுஷனுமே தாகம் எடுத்து தண்ணி குடிப்பாங்கப்பா. அப்படி இல்ல. அந்த நேரத்தை வந்து வேற எதை பத்தி யோசிக்கிறது. அதே மாதிரி தாகம் அவருக்கு வேலைன்றது ஒரு தாகம். அந்த நேரத்துல மியூசிக் பண்ணி ஆகணும், எடிட் பண்ணி ஆகணும், படத்தை முடிச்சு ஆகணும், அதுக்கான பிசினஸை க்ளோஸ் பண்ணணும். அந்த நேரத்துல ஜாலியா இருக்க முடியாதுல்ல. சீரியஸா தான் இருக்கணும். அதுதான் அந்த சொல்றேன். நேரத்துக்கு என்ன தேவையோ. ஆனா முழு நேரம் மோஸ்ட்லி ஒர்க்கிங் தான். பெருசா அவருக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு ஜாலியா இருந்து அந்த மாதிரி என்ன வேலையை ஜாலியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. அப்படினால செய்யறத வந்து ரசிச்சு செய்யறதால அவருக்கு வந்து இதுல இந்த படத்துல பயங்கரமான கஷ்டமான விஷயமே எழுதும்போதே ரைட்டிங்லே என்ன இருந்ததுன்னா, இதுக்கு எடிட்டரும் மியூசிக் டைரக்டரும் தான் பேக் போனுங்கிறதா இருந்தது. ஸ்கிரிப்ட்லேயே அது எடிட் பேட்டர்னோட தான் இருந்தது. சார்கிட்ட சொல்லும் போதே வந்து சார் நான் எடிட் பண்ண போறேன்னு சார் சொன்னார் என்கிட்ட. நான் தான் எடிட் பண்ண போறேன் அப்படின்னு. சார் எட்கர் ரைட் மாதிரி வேணும் சார். எட்கர் ரைட்னு ஒரு ஹாலிவுட் டைரக்டர் இருக்காரு. அவர் படம் மாதிரி வேணும் சார் அப்படின்னு தான் சொன்னேன். பண்ணிடலாம்ப்பா அப்படின்ட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எடிட் பண்ணி காமிச்சார். எப்படிப்பா இருக்கு அப்படின்னு. இல்லை சார் எனக்கு எட்கர் ரைட் மாதிரி வேணும்ப்பா. பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு. திரும்ப சார் எட்கர் ரைட் மாதிரி வேணும். நீ திரும்ப திரும்ப பேர் சொல்லிட்டு இருக்கேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. நானும் ஓராட்டி ஒன்று பண்ணி காமிச்சிருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் சார் இதுதான் சார் பேட்டர்ன், இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னானே. இப்போ அவர் தான் ப்ரொடியூசர். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அப்படி எட்கர் ரைட்டா மாறிட்டாரு ஃபுல்லா. அந்த அவர் நீங்க படம் பாத்தீங்கன்னா, நீங்க எட்கர் ரைட்னா பேபி டிரைவர்னு ஒரு படம் கொஞ்சம் ஃபேமஸான படம் இருக்கும். அந்த மாதிரியான இந்த எடிட் பேட்டர்னே வந்து கம்ப்ளீட்லி வேறையா இருந்துச்சு. சார்கிட்ட வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு
4 நாளைக்கு முன்னாடி சாரை பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் 2 பேருக்கு தான் சார் போட்டி, ஒன்னு எட்கர் ரைட், ஒன்னு நீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு ஓகே. எடிட் பேட்டர்ன் வந்து. நீங்க போய் தேடுறவர் யாரு அப்படின்னு. நீங்க தேடுங்க. அது ஆக்சுவலா சார் வந்து எப்படி அந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோனுக்கு வந்தாருன்னே தெரியல. ஒரு கிளாசிக் எடிட் ஜோன்ல இருந்து அப்படியே கம்ப்ளீட்லி ஒரு மாடர்ன் எடிட்டுக்கு வந்து, இப்ப அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கூட சில சமயம் வந்து, சார் ஜம்ப் கட்டு, சார் எடிட்ல தப்பு இருக்கு இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் ஸ்டைல். அந்த ஸ்டைல வந்து எடிட்டிங் தெரிஞ்சு அடாப்ட் பண்ணி கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் டக்குன்னு அந்த எல்லா நுவான்சஸும் அவ்வளவு ஈஸியா பிரேக் பண்ணி டக்குன்னு அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஓஜி விஜயாண்டன் சார் மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பார்த்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கதிரன், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது இப்ப உங்களுடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து நிறைய படங்களை பண்றீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி நம்ம ஒரு கோல் வச்சுட்டு வருவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கோன்ற ஃபீல் இருக்குது. ஓகே. ஒரு படத்துலேயும் மக்கள் வந்து நம்ம தேட்டரில் வரும்போது கைத்தட்டி அந்த ஆதரவு கொடுக்கும்போது ஓகே, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோன்ற ஃபீல் கிடைக்குது. ஸோ அதை கண்டினியூ பண்ணோன்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ பூக்கி படம் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.